சர்வதேச கிரிக்கெட்ல நிறைவு பெற்ற 2023 கேலண்டர் வருஷத்துல டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மற்றும் உலக கோப்பையை வின் பண்ணலனாலும் இந்திய கிரிக்கெட் அணிக்காக நிறைய பிளேயர்ஸ் சிறப்பா விளையாடி வெற்றிக்கு போராடினாங்க. அதுல உச்சகட்டமா சுப்மன் கில் 2154 ரன்ஸ் எடுத்து 2023 சர்வதேச கிரிக்கெட்ல அதிக ரன்ஸ் அடிச்ச பிளேயரா உலக சாதனை படைச்சாரு. அவருக்கு நிகரா 2023 உலக கோப்பையில மட்டும் 765 ரன்ஸ் எடுத்த சச்சினை முந்தி உலக சாதனை படைச்ச விராட் கோலி மொத்தம் 2048 ரன்ஸ் எடுத்து அசத்தினாரு. அப்படி அசத்தலா செயல்பட்ட இந்திய பேட்ஸ்மேன்ஸ்ல சூரியகுமார் யாதவ் T20 கிரிக்கெட்ல அந்நியனாவும் ஒருநாள் கிரிக்கெட்ல அம்பியாவும் செயல்பட்டாரு. ஏன்னா T20 கிரிக்கெட்ல விசாகப்பட்டினத்துல ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 80 ரன்ஸ் அடிச்சு வின் பண்ண வச்ச அவரு ஜோஹன்ஸ்பர்க் நகர்ல தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக சதம் அடிச்சு கேப்டனா இந்தியாவை வின் பண்ண வச்சாரு. அந்த வகையில T20 கிரிக்கெட்ல உலகத்தோட நம்பர் 1 பேட்ஸ்மேன் அப்படின்றதுக்கு அடையாளமா அசத்தின அவரு ஒரு நாள் கிரிக்கெட்ல ஹேட்ரிக் கோல்டன் டக் அவுட் ஆகி மோசமான சாதனையை படைச்சாரு. அதை விட 2023 உலகக்கோப்பை ஃபைனல்ஸ்ல சுமாரான ஆட்டத்தை வெளிப்படுத்தின அவரு தோல்விக்கு காரணமா அமைஞ்சதால ஒரு நாள் கிரிக்கெட்டுக்கு செட் ஆக மாட்டார் அப்படின்னு ரசிகர்கள் விமர்சிச்சுட்டு வராங்க. இந்த நிலைமையில T20 கிரிக்கெட்ல வெறித்தனமா விளையாடுற சூரியகுமார் யாதவுக்கு ஒரு நாள் கிரிக்கெட்ல என்ன செய்யணும் அப்படின்றது தெரியாம தவிக்கிறதா முன்னாள் இங்கிலாந்து கேப்டன் நாசர் ஹுசைன் வேடிக்கையான பாராட்ட கொடுத்திருக்காரு. 2024 T20 கிரிக்கெட்ல அசத்த போற பிளேயர் யார் அப்படின்னு ICC இணையத்துல பேசுறப்போ அவர் சூரியகுமார் யாதவ் பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த உலகத்திலேயே T20 கிரிக்கெட்ல தற்போது பார்க்கப்பட வேண்டிய பிளேயர் சூரியகுமார் யாதவ். T20 கிரிக்கெட்ல அவர் வெறித்தனமானவர். மிஸ்டர் 360 டிகிரி அப்படின்றதையும் தாண்டி அவர் விளையாடுற சில ஷாட்ஸ் வெறித்தனமா இருக்கு. இருந்தாலும் ஒரு நாள் கிரிக்கெட்ல அவருக்கு எப்போ அடிக்கணும், எப்போ அதிரடியா அடிக்க கூடாது, என்ன செய்யணும் அப்படின்றது தெரியல. ஆனா T20 கிரிக்கெட்ல ஒவ்வொரு தடவையும் அவர் வேடிக்கையா விளையாடுறாரு. T20 கிரிக்கெட்ல சூரியகுமார் விளையாடுறத பார்க்கறது மிகவும் வேடிக்கையானதாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு.